சரி. அப்ப அடுத்த கேள்வியில பாருங்க, அறவிட முடியா கடன் எவ்வளவுக்கு 25,000 இருக்கு. அப்ப அந்த அறவிட முடியா கடன் 25,000க்கு எப்படி இரட்டைப்பதிவு? கடன்பட்டோர் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு 25,000 வரவு பக்கம் வைங்க. அதே மாதிரி கடன்பட்டோர் கணக்கு செலவு வைக்கிறீங்க. அப்ப மொத்த கடன்பட்டோர் 5,25,000 இருக்காங்க. அதுல இருந்து கடன்பட்டோர் கணக்கு செலவு வைக்கிறப்ப என்ன செய்யும்? குறைவடையும். அதாவது கடன்பட்டோர் மீது என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப 25,000 கடன்பட்டோர் மீது இருந்து என்ன செய்யும்னா மைனஸ் பண்ணுங்க. செய்ய கடன்பட்டோர் கணக்கு செலவு வச்சா மைனஸ் ஆகும். அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியான கடன்பட்டோர் மீது 4 வீதம் என்ன செய்யணும்? ஐயக்கடன் ஒதுக்கீடு செய்யணும். 4 வீதம் என்ன செய்யணும் அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு செய்யணும். அப்ப ஐயக்கடன் ஒதுக்கீடு பார்க்கறதுக்கு 5,000 5 லட்சம் இருக்கு. 5 லட்சத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா சரியான மீதி 5 லட்சம். அதுக்கு 100க்கு 4 வீதம் என்ன செய்யுங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு விதம் செய்யுங்க 20,000. அப்ப அந்த 20,000 என்ன செய்யுங்க அப்படின்னா இறுதி மீதியா வைங்க. மீதி 20,000. 20,000 சரியா? இப்ப இதுல என்ன செய்யுங்க அப்படின்னா மீதமா இருக்க 15,000. இப்ப இது எங்கிட்டு வரவு பக்கம் தானே வருது. அறவிட முடியா கடன் எவ்வளவு? 15,000. அப்ப எங்கிட்டு வரவு பக்கமா அந்த ஐயக்கடன் ஒதுக்கீட்டுல வரவு பக்கமா அந்த அறவிட முடியா கடன் கணக்குல எங்கிட்டு வைக்கணும்? செலவு பக்கம் வைக்கணும் 15,000. சரியா? இப்ப எனக்கு 25,000 25,000. சரியா? மீதி வந்தது எவ்வளவு? 15,000. மீதி 10,000. மீதி சென்றது 10,000. சரியா? இப்ப அறவிட முடியா கடன் கணக்குல எவ்வளவு மீதி இருக்கோ அதைத்தான் என்ன செய்வீங்க அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்கு, அதாவது கேட்டுக்க பாருங்க, அறவிட முடியா கடனாக செலவாக பதியப்பட வேண்டிய தொகை எவ்வளவு? அந்த தொகையில என்ன செய்வீங்க அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்கு இறுதி மீதி எவ்வளவு? 10,000. அந்த 10,000 என்ன செய்வீங்க அப்படின்னா பதிவு செய்வீங்க. இப்ப கடன்பட்டோர் கணக்குல எவ்வளவு பதிவு செய்வீங்க அப்படின்னா கடன்பட்டோர் இறுதி மீதியில இருந்து ஐயக்கடன் ஒதுக்கீட்டு, அதாவது ஐயக்கடன் கணக்குல காணப்படுற இறுதி மீதி என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி தான் என்ன செய்வீங்க அப்படின்னா கடன்பட்டோர் கணக்கை காட்டுவீங்க. அப்ப கடன்பட்டோர் கணக்கு அல்லது வியாபார வருமதிகள் கணக்கு 4,80,000. வியாபார வருமதிகள் கணக்கு 4,80,000 அப்படின்றத காட்டியிருக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 4வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். பாருங்க இந்த கேள்வி விளங்கியிருக்கா அப்படின்னு. சரி. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அடிவடைந்த இருப்பின் பெறுமதி தீயழிவு நட்டத்தின் பெறுமதிகளை முறையை காட்டுக. அதாவது இருப்பழிவு அடிவடைந்த இருப்பு எவ்வளோ, இருப்பழிவு தீயழிவு நட்டம் எவ்வளோ அப்படின்றத கேட்கிறாங்க. சரியா? வியாபார கொடுமதிகள், அதாவது வியாபார கொடுமதிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சரக்கு இருப்புகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வியாபார கொடுமதிகள் ஆறாம் மீதி எவ்வளவு இருக்கு? 70,000 இருக்கு. இறுதி மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 63,000 இருக்கு. முதலாவது இதுல என்ன செய்யுங்க அப்படின்னா முதலாவது விற்பனை கிரயத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா இருங்க. விற்பனை கிரயத்தை எடுக்கிறதுக்கு பாருங்க. விற்பனை பெறுமதி 3,50,000 கொடுத்திருக்காங்க. கிரயத்துல 25% லாபம் சேர்த்து என்ன செய்றாங்க அப்படின்னா விற்பனை செய்றாங்க. கிரயத்துல 25% லாபம் வச்சுதான் என்ன செய்றாங்க அப்படின்னா பொருட்களை விற்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயத்தை கணிப்பிடுறதுக்கு 3,50,000 125ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப நிறுவனத்தின் விற்பனை கிரயம் எவ்வளவு வரும் அப்படின்னா முதலாவது நிறுவனத்தின் விற்பனை கிரயத்தை எடுக்கிறதுக்கு 3,50,000 இருக்கு. அந்த 3,50,000 125ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா விற்பனை கிரயம் 2,80,000 அப்படின்றது வரும். சரி, இப்ப விற்பனை கிரயத்தை எடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொள்வனவு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். அதை நீங்க எப்படி எடுக்கலாம்? கொள்வனவு எவ்வளவு கடன் அடிப்படையில தான் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா காசு சொல்லிலே. அப்ப நீங்க கடனுக்கு கடன் கொள்வனவு செய்ய எங்க பதிவீங்க? கொள்வனவு கணக்கு, அதாவது கடன் கொடுத்தோர் கணக்கா பதிவீங்க. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு ஒன்று அடிச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா கொள்வனவு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்ப கடன் கொடுத்தோம் கணக்கு. சரியா? கடன் கொடுத்தோர் கணக்குல ஆறாம் மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கடன் கொடுத்தோர் கணக்குல ஆறாம் மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 63,000. இறுதி மீதி 70,000. ஆறாம் மீதி 63,000. இறுதி மீதி 70,000. காசாக செலுத்தி, அதாவது காசு எவ்வளவு செலுத்திருக்கீங்க கடன் கொடுத்தவருக்கு எவ்வளவு காசு செலுத்திருக்கீங்க அப்படின்னா கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 2,83,000. சரியா? 2,83,000 அப்படின்றது என்ன சரிங்க? கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்திருக்கீங்க 2,83,000. சரியா? இப்ப கண்டி பண்ணீங்கன்னா 3,53,000. 3,53,000. அப்ப இந்த நிறுவனத்தில் இடம்பெற்ற கொள்வனவு எவ்வளவு அப்படின்றது வரும். அதுக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா 2,90,000 அப்படின்றது நிறுவனத்தில் இடம்பெற்ற கொள்வனவுகளாக இருக்கும். நிறுவனத்தில் இடம்பெற்ற கொள்வனவு எவ்வளவு?
2,90,000. சரியா? இப்ப என்ன செய்யணும்னா விற்பனை கிரய சமன்பாடு போடுங்க. விற்பனை கிரயம் சமன் விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு மைனஸ் இறுதி இருப்பு. இப்ப இதுல பாருங்க விற்பனை கிரயம் எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 2,80,000. அதுல இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா இருப்பு நட்டத்தை, அதாவது அடிவடைந்த இருப்புகளை என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணுங்க. ஆரம்ப இருப்பு எவ்வளவு அப்படின்னா அந்த கணக்குல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆரம்ப இருப்பு 30,000, இறுதி இருப்பு 30,000. ஆரம்ப இருப்பு 30,000, இறுதி இருப்பு 30,000. ஆரம்ப இருப்பு 30,000. கொள்வனவு வந்து எவ்வளவு கணக்கு 2,90,000 தான் இருக்கு எனக்கு. கொள்வனவு 2,90,000. அதே மாதிரி இறுதி இருப்பு 30,000. அடிவடைஞ்ச இருப்புகள் தான் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எடுக்க போறீங்க. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 2,80,000 என்ன செய்யுங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3,20,000. அப்போ 3,20,000 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் என்ன செய்ய அப்படின்னா 30,000 பிளஸ் பண்ணுங்க. சரி, இது ரெண்டு பிளஸ் ஆகுது. சுருக்கி இருக்கான். சரியா? சுருக்கி தான் என்ன செஞ்சிருக்கோம்னா 2,30,000, 2,20,000. இந்த 2,20,000 பிளஸ்ல இருக்க செவனுக்கு வந்தா மைனஸ் வரும். என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். 10,000 மைனஸ் 10,000 செவன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் போட்டோம். அப்போ எக்ஸ் செவன் 10,000. அப்ப நிறுவனத்தில் காணப்படுற இருப்பு நட்டங்கள் எவ்வளவா இருக்கும்? 10,000 அப்படின்றது இருக்கும். நிறுவனத்தில் காணப்படுற இருப்பு நட்டம் 10,000. சரி, இருப்பு நட்டம் அடிவடைந்த பொருட்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா 10,000. நிறுவனத்தின் அடிவடைந்த பொருட்கள் 10,000. அந்த அடிவடைந்த பொருட்கள்ல 90% காப்புறுதி நிறுவனம் தர்றேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டுச்சு. அப்ப தராதது மட்டும்தான் இருப்பு நட்டம். அப்போ 10,000 என்ன செய்யறாங்கன்னா 90% தருவதாக ஒப்புக்கொண்டது. அவ மிச்சம் இருக்க 10% தரமாட்டேன்னு இருப்பாங்க. அப்ப அதுதான் இருப்பு நட்டம். அப்ப இருப்பு நட்டம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய். அப்ப இருப்பு நட்டங்கள் 1,000 ரூபாய். அழிவடைந்த பொருட்கள் 10,000. பாருங்க, அழிவடைந்த பொருட்கள் 10,000, இருப்பு நட்டம் 1,000 அப்படின்ற ரெண்டாவது அம்சம். இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சம்பள செலவுகள், அதாவது சம்பள செலவு யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இபிஎஃப் செலவு யாருன்னு கேட்கிறாங்க. சரி, சம்பள செலவு அப்படின்றது இங்க மொத்த சம்பளம், ஊழியர் செலவா மொத்த செலவு கேட்கறாங்க. மொத்த சம்பளம் தான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அதாவது மொத்த சம்பளம் அப்படின்றது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சம்பள செலவுனா மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றதான் கேட்கறாங்களே தவிர ஊழியர் தொடர்பான செலவுகள் என்ன செய்யக்கூடாது எடுத்து வச்சிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேறிய சம்பளம் 18,000 கொடுத்துருக்காங்க. சரி, 1,800 கொடுத்துருக்காங்க. சரியா? 10% பங்களிப்பு கழிச்சுட்டு அப்போ நீங்க என்ன செய்யணும்? மொத்த சம்பளத்தை எடுக்க 90 பிரிச்சு தர 100 பெருக்க போறோம். பெருக்கினா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த சம்பள செலவு எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப 1,800 90 பிரிச்சு தர 100 என்ன செய்யணும்னா பெருக்கிறோம். பெருக்குனீங்கன்னா 2,000 அப்படின்றது மொத்த சம்பள செலவு. அவ சரி, சம்பள செலவு. சரி, மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றது. அப்ப மொத்த சம்பள செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,000 அப்படின்றது வரும். அப்பா பாருங்க, 3வது 4வது ஆன்சர். அடுத்து இபிஎஃப் செலவு. நான் முதலே சொன்னேன் இபிஎஃப் செலவை எதை மட்டும் கவனத்தில் கொள்வோம் அப்படின்னா தொழிற்கொள்வோட பங்களிப்பு மட்டும் தான் இபிஎஃப் செலவா கருத்தில் கொள்வோம். சரியா? வருமான கூட்டுல அதை மட்டும் தான் என்ன செய்வீங்க? இபிஎஃப் செலவா சொல்லுவீங்க. நிதி நிலைமை கூட்டுல மாற்றி என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. இபிஎஃப் அப்படின்றத பொறுப்பா என்ன செய்வீங்க அப்படின்னா ரெண்டையுமே தான் என்ன செய்வீங்க கூட்டி காட்டுவீங்க. ஆனா இந்த இடத்துல இபிஎஃப் செலவு எவ்வளவுன்னு கேட்டா நீங்க எதை காட்டணும் அப்படின்னா தொழிற்கொள்வோட பங்களிப்பு மட்டும். அப்ப இந்த 2,000க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா தொழிற்கொள்வோட பங்களிப்பு 15% பாருங்க. 15% பாத்தீங்க அப்படின்னா 300. அப்ப இபிஎஃப் செலவோட 300. சம்பள செலவோட 2,000. சம்பள செலவு 2,000, இபிஎஃப் செலவு 300 அப்படின்ற 3வது ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாருங்க விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. சாலை நிறுவனத்தில் 1,60,000 கிரயமான பொருட்கள் விற்பனை செய்க அன்றைய திருப்பு அடிப்படையில் 2,00,000க்கு விற்பனை விலையுடன் அனுப்பியதுடன் இதனை கடன் விற்பனையாக கணக்கில் பதியப்பட்டிருந்தது. அதாவது கணக்கிடப்பட்டிருக்காங்க. கடன் விற்பனையாக செஞ்சுக்காங்க, கருத்து அனுப்பியிருக்காங்க. இதன் அடிப்படையே இந்த நிறுவனத்திற்கு அனுப்பிடப்பட்ட வருடத்திற்கான லாபம் 5,00,000 ஆகும். சரியா? வருடத்துக்கான லாபம் 5,00,000 அப்படியே கொடுத்துருக்காங்க. இவ்வாறாயிரும் லாபத்தை கணிப்பீடு செய்த பின்னர் மேற்கூறிய அடிப்படையில் அனுப்பிய பொருட்கள் இருப்புகளின் கிரயம் அரைவாசி மற்றும் விற்பனை, அதாவது அரை பங்கு விற்பனை செய்யப்படவில்லை. அப்ப அரைவாசி வித்திருக்கு. அதாவது 50% விற்குது, 50% விற்காம இருக்கு. கணக்காண்டு முடிவில் இவைகள் திருப்பும் மற்றும் காலம் முடிவடையும்
முடிவடையவில்லை என்றும் தெரிய வந்தது. இவ்விடத்துக்கு சரியான லாபம் எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க இதுல எப்படி ஈஸியா லாபத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொத்த லாபம் அதாவது நிறுவனத்தின் லாபம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்போ 1,60,000 கிரயமானது எவ்வளவு விற்கிறீங்க? 1,60,000 கிரயமானது 1,00,000 எவ்வளவு விற்கிறீங்க? 1,00,000 சாரி 2,00,000 விற்கிறீங்க. 1,60,000 கிரயமானது 2,00,000 என்ன செய்றீங்க அப்படின்னா விற்பனை செய்றீங்க. அப்ப இதுக்கு இடையிலான லாபம் எவ்வளவு? 40,000 லாபம் வச்சு விற்கிறீங்க. இதை வந்து வித்துட்டீங்க அப்படின்றப்ப 50% மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும்? வருமானமா காட்டியிருப்பீங்க. சரி 50% மட்டும் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமானமா காட்டியிருக்கணும். ஆனா நீங்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சீங்க அப்படின்னா வருமானமா காட்டிருக்கீங்க. 2,00,000 வருமானமா பதிவு செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. அப்ப 2,00,000 வருமானமா காட்டிருக்கீங்க. இதுல நீங்க எத்தனை விதமானது? 50% மட்டும் வருமானமா காட்டிட்டு மிச்சம் இருக்க 50% என்ன செய்யுங்க அப்படின்னா இல்லாம ஆக்கிருங்க. அப்ப 50% விற்காம இருந்தனால இதுல 50% விற்பனை இல்லாம இதுல 50% விற்பனை எவ்வளவு? 100%. அரைவாசி அப்படி இருப்ப 100. அப்ப இதுலயும் அரைவாசி எவ்வளவு? 80,000. அப்ப 80,000 என்ன செய்யல அப்படின்னா 80,000 கிரயமானது 1,00,000 பட்டியலிடப்பட்ட பொருட்கள் அப்படியே விற்காம இருக்கு. சரியா? அப்ப இதுல எவ்வளவு லாபம் குறைய போகுது அப்படின்னா, ஏன்னா லாபத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா உள்ளடக்கி இருப்பீங்க தானே. இப்ப லாபத்துல 40,000 என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா உள்ளடக்கி இருப்பீங்க. 40,000 லாபத்துல என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா உள்ளடக்கி இருப்பீங்க. ஏன்னா 20% அதாவது 50% அதாவது அரைவாசி என்ன செய்யல அப்படின்னா நிக்காம இருக்கு. அப்ப அரைவாசி விற்காத பொருட்களுக்கானது நீங்க என்ன செய்ய முடியாது? லாபமா காட்ட முடியாது. அப்ப அந்த அரைவாசியானது லாபத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துறணும். அரைவாசி சரியா? லாபத்துல இருந்து லாபத்தை மட்டும் தானே செய்வீங்க அப்படின்னா உள்ளடக்குவீங்க. மொத்த லாபத்தை மட்டும் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா உள்ளடக்கம் செய்வீங்க. அப்ப அதனால லாபத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா அதுல இருந்து அரைவாசி லாபத்தை வெளியே எடுத்துருங்க. அரைவாசியானது நீங்க வருமானமா காட்டுங்க. அரைவாசியானது லாபத்துல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துருங்க. அப்ப இதுல அரைவாசி எவ்வளவு பாத்தீங்கன்னா 20 அந்த லாபம் 80,000 அப்படின்றது. சரியா? இது ஒரு முறை என்ன செய்யுது அப்படின்னா லாபத்தை எடுக்கிறதுக்கு. இன்னொரு முறை இருக்கு. சரியா? இன்னொரு முறை என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்தின் பாருங்க 5 லட்சம் லாபம் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல 80,000 கிரயமானது என்ன செய்யல விற்கல. அப்ப 80,000 கிரயமானது நீங்க என்ன செய்யணும்? விற்பனை கிரயத்துல இருந்து இல்லாம ஆக்கணும். அப்ப 80,000 கிரயமானது விற்பனை கிரயத்துல இருந்து இல்லாம போனுச்சு அப்படின்னா விற்பனை கிரயம் என்ன செய்யும்? குறைவடையும். குறைவடைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? அதாவது 80% விற்பனை கிரயத்துல இருந்து என்ன செய்யணும்? இல்லாம ஆக்கணும் தானே. இப்ப 80% விற்காம இருந்தா அதை விற்பனை கிரயத்துல இருந்து இல்லாம ஆக்கணும் தானே. அதனால விற்பனை கிரயத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா 80,000 குறைப்பீங்க. அப்ப 80,000 விற்பனை கிரயம் குறைஞ்சா லாபம் அதாவது மொத்த லாபம் என்ன செய்யும்? 80,000 அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா மொத்த லாபத்தை 80,000 அதிகரிங்க. அதே போல விற்பனை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா குறைக்க போறீங்க. விற்பனை குறைஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு 1 லட்சம் விற்பனை இல்லாம குறைந்தானே. விற்பனை 1 லட்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா விற்பனை என்ன செய்யுது அப்படின்னா 1 லட்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வர்ற மொத்த லாபம் என்ன செய்யும்? 1 லட்சத்தால குறைவடையும். விற்பனை குறைவடைஞ்சா வர லாபம் குறைவடையும் தானே. அப்ப அதனால லாபம் எவ்வளவு குறைய போகுது? 1 லட்சம் அப்படின்ற விற்பனை என்ன செய்ய போகுது அப்படின்னா குறைவடைய போகுது. இப்ப இந்த மாதிரி கணிப்பீடு செஞ்சாலும் 4,80,000 என்ன செய்யணும் அப்படின்னா கணிப்பீடு செய்யலாம். அதாவது இப்ப திருப்தி லாபம் எவ்வளவு? 4,80,000. ஈஸியான மெத்தட் என்னன்னா இதுதான். சரியா? செய்க வழி எதுவுமே செய்ய தேவையில்ல. ரெண்டுக்குமே 50%. அதாவது ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்தாச்சு. 40,000 லாபம். அந்த 40,000 அரைவாசி நீங்க முழு 40,000 லாபத்தையும் லாபமா காட்டியிருப்போம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருந்து அரைவாசி மட்டும் லாபமா காட்டிட்டு மிச்ச அரைவாசியை நீக்கிறோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 40,000 20%, அதாவது 20,000 வருமானம் லாபமா காட்டியிருப்பாங்க. மொத்த 40,000 என்ன செஞ்சிருப்பாங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 20,000 மட்டும் வெளியே எடுத்து விடுறோம். அப்ப 20,000 வெளியே எடுத்தா 4,80,000 அப்படின்றத காட்டியிருந்தீங்கன்னா ஓகே. இது நேரடியா செய்யலாம். இது வந்து என்ன செய்யணும்னா ஈஸியான மெத்தட். இது வந்து என்ன செய்யணும்னா இது வந்து கொஞ்சம் அந்த கணக்கு யோசிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு செய்கை வழிகள் செய்யணும். 2வது சொல்லி கொடுத்ததுக்கு. 1வது சொல்லி கொடுத்ததுக்கு செய்கை வழி எதுவுமே தேவை. கணக்குகளை பார்த்தாலே என்ன செய்யணும்னா கணக்கு கொடுத்துடலாம். அப்ப எப்படியுமே என்ன செய்யணும் அப்படின்னா 5வது ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்து பாருங்க 44, 45. கேஸ் 2 நிதி நிலைமை கூற்றில் சொத்தாக கொண்டு செல்லப்படும் இருப்பின் பெறுமதி. முன்கொண்டு செல்லப்படும் சொத்தாக முன்கொண்டு செல்லப்படும் இருப்பின் பெறுமதினா அப்ப இந்த இதை முன்கொண்டு செல்ல போவீங்க அப்படின்னா கிரைய பெருமதிகள் என்ன செய்வீங்க அப்படின்னா கொண்டு போவீங்க. கிரையத்துல எது தேவையை குறைவான பெருமதி இருக்கோ அதை என்ன செய்வீங்க அப்படின்னா கொண்டு போவீங்க.
முதலாவது பாருங்க, முகக்கவசங்கள்ல வந்து கிரைய பெறுமதி 1200 இருக்கு. தேதி தேர்தக்க பெறுமதி 1300. அப்ப நீங்க எதை கொண்டு முன்கொண்டு செயல்படுவீங்க? 1200. ரெண்டுல எது குறைவாக இருக்கோ அதைத்தான் என்ன செய்ய அப்படின்னா முன்கொண்டு செயல்படுவோம். முதலாவது முகக்கவசத்துல 1200. அதுக்கு அடுத்து பாருங்க, கையுறையில கிரைய பெறுமதி 1850 இருக்கு. தேதி தேரத்தக்க பெறுமதி எவ்வளவு இருக்கு? 1600. அப்ப அதுல எதை கொண்டு போவீங்க அப்படின்னா குறைவா இருக்க பெறுமதி 1600 அப்படின்ற தேதி நிகர பெறுமதியை கொண்டு போவீங்க. அப்ப நிதி நிலைமை கூட்டுல எவ்வளவு காட்டுவீங்க அப்படின்னா 2800 அப்படின்ற இருப்புக்களை காட்டுவீங்க. சரியா? நிதி நிலைமை கூட்டுல காட்டப்பட வேண்டிய இருப்புக்களின் கிரயம் 2800 அப்படின்ற 4வது ஆன்சர். அடுத்து, முடிவடைந்த ஆண்டுக்கு பொருட்களின் விற்பனை வருமானத்துக்கு எதிராக இருப்புக்கள் தொடர்பான விற்பனை வருமானம் ஏற்பட்ட செலவு போதுமானது. சரியா? அப்ப இது என்ன செய்யணும்னா விற்பனை பெறுமதி உங்களுக்கு கொடுத்திருக்கான். விற்பனையில் 10%, அதாவது 10% மொத்த லாபம் குறைக்கப்படுகிறது. விற்பனை பெறுமதி எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படின்னா 9850. இல்ல 3 கட் பண்ணி அப்படின்னா 98,500 அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்திருக்கான். மொத்த விற்பனை 98,500. 3 கட் பண்ணி 98,500 அப்படின்றது மொத்த விற்பனை கொடுத்திருக்கான். இதுல 10% லாபம் வச்சிருக்காங்க. 10% லாபம் பாருங்க எவ்வளவுட்டு 9850. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிரயத்தை கேட்கறாங்க. ஏன்னா விற்பனைக்கு எதிரான வருமானம் அப்படின்றப்ப விற்பனை கிரயத்தை கேட்கறாங்க. அப்ப 9000, சரி, 98,500 இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 98,500 வந்து 9850 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா விற்பனைக்கு எதிரான வருமானம் எவ்வளவு அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா கிடைக்கப்பெறும். அதாவது விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது கிடைக்கும். 98,500 இருந்து 98,500 இருந்து என்ன செய்யும்னா மைனஸ் பண்ணணும். 9850 மைனஸ் பண்ணீங்கன்னா 88,650. 88,650 அப்படின்ற என்ன செய்யும் அப்படின்னா விற்பனைக்கு எதிரான வருமானமா இருக்கும். விற்பனைக்கு எதிரான வருமானம் 88,650. சரி, அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சைவர் சேர்ந்து இருக்கோம். அதுல வந்து அதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேல இருக்கிற விற்பனைகள்ல வந்து இன்னொரு சைவர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிபட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது. அதுல குறிச்சிருக்கணும். ரெண்டாவது ஆன்சர் என்ன செஞ்சிருக்கோம்னா வந்திருக்கும். சரியா? ரெண்டாவது ஆன்சர் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். அதுல ஒரு சைடு எக்ஸ்ட்ரா அடிபட்டிருக்கனால அந்த ரெண்டாவது ஆன்சர் என்ன செய்யலாம்னா கொடுக்காம இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா மேல விற்பனை பெறுமதி இருப்பாருங்க. அந்த விற்பனை பெறுமதி அந்த 98,500 இருக்கு. அதாவது ஒரு சைவர் என்ன செய்யணும்னா வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா இல்ல என்ன செய்யணும்னா ஒரு சைவர் எல்லாத்துலயுமே இல்லாம ஆகும். ரெண்டாவது ஆன்சர் கொடுத்திருக்கணும். சரியா? எல்லாருமே ஒரு சைவர் கட் பண்ணிக்கணும். பாருங்க, அந்த 2 கேள்வியில ஏதாவது டவுட் இருக்காண்டு. அடுத்து, வணிகம் வணிக இறுதி வருமதியாக 5 வித ஐயக்கடன் ஒதுக்கீடுனை பெறுகின்றன. 2024 4/1 ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்கு மீது 30,000 காணப்பட்டது. நிதியாண்டு வருட காலத்தில் 6,000 அதிகரித்துள்ளன. சரியா? அப்ப 3,000 இருந்தது, அதாவது 30,000 இருந்தது. இந்த வருடம் 6,000 அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இறுதி மீது 36,000 இருக்கும். நிதியாண்டு வருடத்தில் வியாபார வருமதி மீதிகளில் வியாபார வருமதி. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதாவது வியாபார வருமதிகள் நீ கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆரம்பத்துல ஐயக்கடன் ஒதுக்கீடு எவ்வளவு வந்துச்சான்? 30,000 இருந்துச்சான். இறுதி ஆகிறப்ப என்ன செய்யுது அப்படின்னா இன்னொரு 6,000 அதிகரிக்குதான்.
இந்த வருடம் இறுதி மீது வந்திருக்கும். சரியா? அதாவது ஒரு 6,000 அதிகரிச்சிருக்கு. அப்ப ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எவ்வளவு வந்திருக்கு? 36,000. இந்த ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எத்தனை வீதமானது? 36,000 அப்படின்னா 5 வீதமானது தான் 36,000. அப்ப 100 வீதமான கடன் பட்டோர் எவ்வளவு அப்படின்றத பாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 36,000 இருந்து 36,000 5ஆல என்ன செய்யணும் பிரிச்சு தர 100ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 100 வீதமான கடன் பட்டோர். இப்ப சரியா? 36,000 என்ன செய்யணும் பெருங்க 5ஆல பிரிச்சு தர 100ஆல என்ன செய்யும் அப்படின்னா பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பட்டோர் எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப கடன் பட்டோர் எவ்வளவு வருவார் அப்படின்னா 7,20,000. எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 2வது ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாருங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க அந்த கேள்வியில. அதுக்கடுத்து ஒரு விநியோக வாணின் கிரயம் 5 லட்சம் ஆகும். அதன் பயன்தர ஆயுட்காலங்கள் 10 வருடங்கள். பயன்தர ஆயுட்காலங்கள் எத்தனை கொடுத்தாங்க? 10 வருடங்கள் ஆகும். இவ்வாகனத்தின் முதல் 5 வருடங்களுக்கான திரண்ட பெருமான தேய்வு 2,25,000. இவ்வாகனத்தின் தொகை முதலாவது ஒரு வருடத்துக்கான தேய்வு எவ்வளவு அப்படின்றத பாருங்க. ஒரு வருடத்துக்கான தேய்வு எவ்வளவு அப்படின்றத பாருங்க. சரியா? தேய்விடக்கூடிய தொகை அப்படின்றப்ப இழிவு பெறுமதியை கழிச்சு வருது. அதாவது கிரய பெறுமதியில இருந்து இழிவு பெறுமதியை கழிச்சு வர்றத தேய்விடக்கூடிய தொகை. இப்ப அதைத்தான் கேட்கறாங்க. சரியா? இப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா 2,25,000 அப்படின்னு கொடுத்தாங்க. 2,25,000 கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வருடத்துக்கானது? 2,25,000 அப்படின்றது 5 வருடத்துக்கானது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்தமே எத்தனை வருடம் இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு வருடத்துக்கான முதலாவது பாருங்க. ஒரு வருடத்துக்கானது எவ்வளவு வரும் அப்படின்ட்டு 2,25,000 என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம் 5ஆல. பிரிச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்கான தேய்வு 45,000. சரியா? ஒரு வருடத்துக்கான தேய்வு 45,000. எத்தனை வருடம் செய்ய போறீங்க? 10 வருஷம். முழுமையா எத்தனை வருஷம் செய்ய போறீங்க அப்படின்னா 10 வருஷம். 10 வருஷம் நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 4,50,000 தான் வருது. சரியா? ஆனா சொத்தின் கிரயம் அதாவது தேர்வு செய்யக்கூடிய முழு தொகையும் எவ்வளவு? 4,50,000. சரியா? தேர்வு செய்யக்கூடிய முழு தொகையும் எவ்வளவு? 4,50,000. சரி, அப்ப தேய்விடக்கூடிய தொகை என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படியே நேரடியாக எடுத்துடலாம். 4,50,000 அப்படின்றது. சரியா? இது சரியா அப்படின்றத பார்க்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிரைய பெறுமதி எவ்வளவு இருக்கு? 50,000 இருக்கு. அப்ப அதுல இருந்து இழிவு பெறுமதி என்ன செய்யுங்க அப்படின்னா 50,000 மைனஸ் பண்ணுங்க. எனக்கு இடையிலான வித்தியாசம் இழிவு பெறுமதி. மைனஸ் பண்ணீங்க 4,50,000. இந்த 4,50,000க்கு ஒரு வருடத்துக்கான தேவை பாத்தீங்க அப்படின்னா 45,000. நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச 40,000 என்ன செய்யுது அப்படின்னா எனக்கும் வருது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா முதலாவது ஒரு வருடத்துக்கானதை எடுக்கணும். அந்த ஒரு வருடத்துக்கான தேவை எடுத்து அந்த ஒரு வருடத்துக்கான தேவை 10 வருடத்துக்கு மாத்தினீங்க அப்படின்னா முழுமையா நீங்க ஒரு சொத்தை எவ்வளவு இந்த சொத்தை 5 லட்சத்துக்கு கொள்வனம் செய்த சொத்துக்கு நீங்க எவ்வளவு தேவை செய்ய போறீங்க? 4,50,000 மட்டும் தான் தேவையிட போறீங்க. அப்ப தேவையிடக்கூடிய பெருமதி எவ்வளவு அப்படின்னா 4,50,000 அப்படின்றது தேவையிடக்கூடிய பெருமதி. எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 3வது ஆன்சர். பாருங்க, இந்த கேள்வியில் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன செய்யணும் அப்படின்னா வந்தது இல்லை. பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் என்ன செய்யுது அப்படின்னா அது வந்தாலும் இருக்கு. இதே உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா என்ன செய்யலாம்னா போட்டு கேட்கலாம். இதோட மீள் மதிப்பீடுகளை அதே மாதிரி சொத்து விற்பனை அந்த மாதிரியான தகவல்களையும் போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். தேவையிடக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்றது. அடுத்து சங்கீதா வணிகமானது 2025 3/11 முடிவடைந்த காலாண்டுக்கான செலுத்திய வாடகை 2 லட்சம் ஆகும். முடிவடைந்த வருடம் தொடர்பாக மாதாந்த வாடகை. சரியா? முடிவடைந்த வருடத்துக்காக மாதாந்த வாடகை 20,000 ஆகும். 2025 முடிவடையும். ஒரு வருஷத்துக்கு அதாவது 2024 இருந்து 24/12/19 25/12/31 வரைக்கும் வாடகை எவ்வளவு? 20,000.
அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 25,000 மாற்றப்படும் மாதாந்த வாடகை. முடிவடைந்த கணக்காண்டு லாப நட்ட கூற்றிலும் நிதி நிலைமை கூற்றிலும் அறிக்கைப்படுத்த வேண்டிய வாடகை வருமானம். இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, முதலாவது இந்த நிதி ஆண்டு எது அப்படின்றத அடையாளம் காணுங்க. இந்த நிதியாண்டு எதுனா 2024 4/1 தொடங்கி, அதாவது இந்த நிதியாண்டு எப்ப தொடங்கும்? 2024 4/1 தொடங்கி 2025 3/31 இந்த நிதியாண்டு என்ன செய்யணும்னா முடிவடையும். இத்தானதான் இந்த நிதியாண்டு கணக்கு செய்யற நிதியாண்டு தான் என்ன செய்யணும்னா கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நிதியாண்டு காலப்பகுதியில எவ்வளவு நாளைக்கான வாடகை என்ன செய்யறாங்க அப்படின்னா 20,000 படி செலுத்துறாங்க, எவ்வளவு நாட்களுக்கான வாடகை 25,000 படி செலுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்ப அந்த 20,000 படியான வாடகை எப்ப முடியுது? 2025 12/31 முடியுது 20,000 படியான வாடகை. அப்ப இந்த நிதியான காலப்பகுதியில் எவ்வளவு நாளைக்கான வாடகை செலுத்திருப்பாங்க அப்படின்னா 9 மாதங்களுக்கான வாடகை 20,000 படி செலுத்திருப்பாங்க. அதாவது 4/1 12/31 வரைக்கும் 20,000 வாடகை என்ன செலுத்திருப்பாங்கன்னா செலுத்திருப்பாங்க. அப்ப 20,000 படி எவ்வளவு வாடகை செலுத்திருப்பாங்க பாருங்க. 20,000 படி 9 மாதங்களுக்கு எவ்வளவு? 2,20,000 படி. அப்ப 1,80,000 என்ன செலுத்திருப்பாங்க அப்படின்னா 9 மாதங்களுக்கு செலுத்திருப்பாங்க. கடைசி 3 மாதங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 25,000 படி செலுத்துவாங்க. 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம். அப்ப 3ஆம் மாசத்து வரைக்கும் என்ன செய்வாங்க? 25,000 படி செலுத்துவாங்க. அப்ப 25,000 படி 75,000 என்ன செய்வாங்க அப்படின்னா செலுத்திருப்பாங்க. அப்ப மொத்தமா இந்த வருடத்துக்கு நீங்க எவ்வளவு செலுத்திருக்கணும் அப்படின்னா லாப நட்ட கூற்றுல காட்ட பெற வேண்டியது இந்த நிதியாண்டுக்கு 12 மாதங்களுக்கும் நீங்க எவ்வளவு செலுத்திருப்பீங்க அப்படின்னா 2,55,000 என்ன செய்யணும் அப்படின்னா செலுத்திருப்பீங்க. அப்ப நிதியாண்டுக்கான வாடகை அல்லது லாப நட்ட கூற்றுல காட்டப்பட வேண்டிய வாடகை 2,55,000 2,55,000 அப்படின்றத காட்டியிருக்கணும். அதே போல அட்டுறு வாடகை, அதாவது மொத்தமா நீங்க எவ்வளவு காட்டணும் அப்படின்னா 2,50,000 செலுத்தணும். ஆனா நீங்க எவ்வளவு செலுத்திருக்கீங்க? வெறும் 2 லட்சம் மட்டும் தான் செலுத்திருக்கீங்க. அப்ப இன்னும் அட்டுறு எவ்வளவு இருக்கு? 55,000 இருக்கு. அப்ப 55,000 அட்டுறு வாடகை. அப்ப வாடகை செலவினம் 2,50,000, அட்டுறு வாடகை 55,000 அப்படின்ற 4வது ஆன்சர் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, விற்பனை கிரயம் அடிவடைந்த இருப்புக்கள் எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. விற்பனை கிரயம் அடிவடைந்த இருப்புக்கள். வருட காலத்தை கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. அப்ப கடன்பட்டோரை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துடலாம். சரியா? அப்போ கடன்பட்டோர் கணக்கு கொண்டாடிங்க, அதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க. சரியா? இப்ப இதுல பாருங்க, கடன்பட்டோர்ல 6ஆம் மீதி எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க. அதாவது கடன்பட்டோர் கணக்குல மீதி 6ஆம் மீதி எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் மீதி, சரி ரெண்டுமே 6ஆம் மீதியா தான் இருக்கா. அதாவது இந்த பக்கம் இருக்கு 1,500, 1,100, 1,300, அதை ஃபுல்லா 6ஆம் மீதியா மாத்துங்க. அந்த பக்கம் இருக்காது சரிங்க அப்படின்னா அது கேள்விக்குறி போட்ட பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க 2,400, 3,500, அது வந்து இறுதி மீதி, அது அப்படியே வைங்க. இந்த பக்கம் இருக்கு 1,500, 1,100, 1,300 இருக்க அந்த செக்ஷனை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா 2025 3/31 பதிலா 2024 3/31 அப்படின்றத மாத்துங்க. அப்ப இதுல 6ஆம் மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா கடன்பட்டோர் கணக்குல 1,300. கடன்பட்டோர் கணக்கு 1,300. அதுக்கு அடுத்து அதே கணக்குல இறுதி மீதிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2,000, இறுதி மீதி 3,500 இருக்கு. இறுதி மீதி பெற்ற கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 1,200. அப்ப கடன்பட்டோட பெற்ற காசுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. அப்ப கடன்பட்டோர் கணக்கு செலவு வைங்க 1,200. வேற ஏதாவது கடன்பட்டோட தாக்கத்தை ஏற்படுத்த பொருட்கள் வாங்கிட்டு பாருங்க. செலுத்திய செலவுகள், தீயலை மட்டங்கள், வேற எதுவுமே இல்லைன்னா இதை என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செஞ்சீங்க அப்படின்னா 4,700, 4,700. விற்பனை எவ்வளவு வரும் அப்படின்னா 3,400 அப்படின்றது விற்பனை வரும். 3,400 விற்பனை. சரியா? அப்ப இந்த நிறுவனத்தின் விற்பனை எவ்வளவு? 3,400. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா அதை கொடுத்திருக்காங்க பாருங்க. நிறுவனம் கிரயத்தில் 25% லாபம் வைத்து விற்பனை செய்யுது. மொத்த பொருட்கள் விற்பனை எவ்வளவு இருக்கும்? 3,400. அப்ப 3,400 என்ன செய்யுங்க அப்படின்னா கிரயத்துல 25% அப்படின்றப்ப 125 பிரிச்சு தர 100 பெருக்குங்க. அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வரும். சரியா? அப்ப 3,400 பெருக்கம் 125 தர 100 என்ன செய்யணும் பெருக்குறீங்க அப்படின்னா 2,720 அப்படின்றது விற்பனை கிரயம் வரும். 2,720 அப்படின்றது விற்பனை கிரயம் வரும். சரியா? 2,720 விற்பனை கிரயம். இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா கொள்வனவு என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டுபிடிங்க. சரி, கொள்வனவு கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா
அழிப்பு, அதாவது இருப்பழிவு நட்டம் எவ்வளவு அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதை கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 4 லட்சம் பெறுமதியான இருப்புகள் தவிர அனைத்தும் அழிவடைஞ்சிருக்கு. 4 லட்சம் பெறுமதியான தவிர அனைத்தும் அழிவடைஞ்சிருக்கு. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 7 லட்சம். இப்ப இந்த கடன் கொடுத்தவர்ல வந்து பாருங்க, கடன் கொடுத்தவர் கணக்கு ஒன்று அடிச்சீங்கன்னா கொள்வனா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடன் கொடுத்தவர் கணக்கு ஒன்று அடிங்க. கடன் கொடுத்தவர்ல ஆரம்ப மீதி, இறுதி மீதி. ஆரம்ப மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கடன் கொடுத்தவர் கணக்குல ஆரம்ப மீதி 1100. ஆரம்ப மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1100. இறுதி மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2400. இறுதி மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2400. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 700. அப்ப அதையும் என்ன செய்யுங்கன்னா பதிவு செய்யுங்க கடன் கொடுத்தவர் கணக்குல. அப்ப இரண்டையும் கூட்டிங்கன்னா 3100. 3100. அப்ப கொள்வனவு எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்னா நிறுவனத்துல 2000 அப்படின்ற ஒரு கொள்வனவு நடந்திருக்கும். சரி, இப்ப என்ன செய்யணும்னா விற்பனை கிரயத்துக்கான சமன்பாடு எழுதுங்க. விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு பிளஸ் கொள்வனவு மைனஸ் இறுதி இருப்பு. சரியா? இப்ப இதுல ஆரம்ப விற்பனை கிரயம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? தெரியும். விற்பனை கிரயம் எவ்வளவு? 2720. கொள்வனவு எவ்வளவு? 2000. கொள்வனவு 2000. ஆரம்ப இருப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க கணக்குப்படி 1500. ஆரம்ப இருப்பு 1500. இறுதி இருப்பை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, இறுதி இருப்பை கண்டுபிடிக்கணும். முதலாவது இது என்ன செய்யுங்க அப்படின்னா ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 3500. இப்போ 2720 இருந்து மைனஸ் பண்ணுங்க 3500 சமன் எக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிச்சலாம். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 780 அப்படின்றது வரும். 780 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப இறுதி இருப்பு 760 இருக்கு. சரி, 780 அப்படின்றது இறுதி இருப்பு இருக்கு. இந்த 780 இறுதி இருப்பு இருந்ததுல 400 என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மீட்கப்பட்டிருக்கு. அதாவது 400 இருப்புகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அழிவடையாம பாருன்னு சொல்லியிருக்காங்க. தீ காரணமாக 4 லட்சம் பெறுமதியான இருப்புகள் அழிவடையாம மிச்சம் இருக்கிறது அப்படியே அழிஞ்சிருக்கு. அப்ப 4 லட்சத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அழிவடைஞ்ச இருப்புகள் எவ்வளவா இருக்கும்? 4 லட்சத்தை மைனஸ் பண்ணிடுங்க. 3,80,000 என்ன செஞ்சிருக்கும்? அழிவடைஞ்ச இருப்புகளாக இருந்திருக்கும். பாருங்க இது விளங்கிருக்கு அப்படின்ட்டு விற்பனை கிரயம் 2720. அழிவடைந்த பொருட்கள் வந்து 380 அப்படின்ற 5வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். பாருங்க இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து பாருங்க 2 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனத்தை 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி கொள்வனவு செய்து வியாபாரத்தின் கொள்கையானது மோட்டார் வாகனங்களை குறைந்து செல்லும் நீதி முறையின் அடிப்படையில் பெருமான தேர்வு செய்வதாகும். ஆண்டிற்கான பெருமான தேர்வு வீதம் 20% ஆகும். சரியா? 2020 மார்ச், அதாவது 2020 அப்படின்னு வந்துக்கூடாது, 2020 2026. ஆமா, 2026 வந்திருக்கணும். 20% எனினும் 2026 மார்ச் 31 முடிவடைந்த வருடத்துக்கான பெருமான தேவை எவ்வளவுன்னு கேட்டுக்கணும். சரியா? இதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா நேரடியா பெருமான தேவை செஞ்சு விட்டீங்கன்னா சரி. பெருமான தேவை எப்படி பார்ப்பீங்க? ஒரு வருடத்துக்கு 2000 இருக்கு. 2000க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா 20% பெருமான தேவை பாருங்க. 100க்கு 20% பெருமான தேவை. இப்போ 100க்கு 20% பெருமான தேவை செஞ்சீங்கன்னா 400. அப்ப 400 பெருமான தேவை என்ன செய்யுங்க அப்படின்னா அதை கணக்கு எடுத்தீங்கன்னா சரி. ஏன்னா எப்ப நிதியாண்டு தொடங்கும்? 2025 3/31 தொடங்கும். சரி, 4/1 தொடங்கும். அதான் சொல்றாங்க ஏப்ரல் 1 தொடங்குது. அது நிதியாண்டு முடியுது 2026 3/31 முடியுது. ஏன்னா அன்னைக்கு மார்ச், அதாவது 2020 அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா 2026 அப்படின்றத மாத்தீங்க. அப்ப அது ஒரு வருடத்துக்கான நிதியான நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வருடத்துக்கான தேவை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நேரடியா செய்யுங்க. எப்படி செய்யலாம்? 2000க்கு 20% பெருமான தேவை செய்யுங்க. அப்ப 20% பெருமான தேவை செஞ்சா 400 அப்படின்றது வருடத்துக்கான தேவா வரும். சரியா? அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா முதலாவது ஆன்சர் படுத்திருக்கும். பாருங்க, நீங்க பார்த்த 50 கேள்வி, நீங்க 30 கேள்வி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த 30 கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கு அல்லது அந்த மொத்தமாவே 50 கேள்வி, இந்த பேப்பர்ல இருக்க 50 கேள்விகள் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேட்கலாம்.